ஹாய், தி மோஸ்ட் ட்ரெண்டிங் பிளேஸ்னால் அது இப்போது அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான். வீடியோஸில் பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். தென்காசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி புனலூர், கோட்டக்கரை, அங்கமாலி தாண்டி போனால் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ இதோட ட்ராவல் டைம் நியர்லி 7 hours ஆயிடுச்சு. இந்த பிளேஸ்க்கு வால்பாறை வழியாகவும் வரலாம், பட் 4 o'clock பிஃபோராகவே வரணும். ஏன்னா யானைங்களோட நடமாட்டம் அதிகம் இருக்கிறதால 4 o'clock மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ட்ரெண்டிங்ன்ற வேர்டு சும்மா ஒன்றும் சொல்லலை, பார்த்தாலே தெரியும். ஒரு சிங்கிள் பிளேஸ் கூட இல்லாமல் கார் பார்க்கிங் அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸோட டிக்கெட் பெர் ஹெட்டுக்கு அடல்ட்ஸ்க்கு 50 rupeesம் சில்ட்ரன்ஸ்க்கு 40 rupeesம் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டிக்கெட்டை இந்த ஃபால்ஸ் பார்த்து முடிச்சதும் தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா வளைச்சல்ன்ற வாட்டர் ஃபால்ஸ்க்கு இதே சேம் டிக்கெட் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். என்ட்ரன்ஸ்லேருந்து வாட்டர் ஃபால்ஸோட டாப் பார்க்குறதுக்கு நியர்லி 15 minutes நடந்து போகணும். போகிற இடம்லாம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அட்லாஸ்ட் இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்து ரசித்த பிளேஸை நேரில் பார்க்குறப்போ பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ஃபால்ஸ் 80 அடி உயரத்தில் இருக்குது. கிரவுண்ட் லெவலில் இருந்து ஃபால்ஸோட சவுண்டு கேட்க சும்மா நெஞ்செல்லாம் அலறுது. நான் போன டைம் பயங்கர வெயில், ஸோ ரொம்ப நேரம் நின்று பார்க்க கூட முடியல. பட் கீழே போய் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன ட்ரெக்கிங் பண்ணி தான் இறங்கணும். ஏஜ்டு பர்சன்ஸ் கூட வந்தாங்கன்னா வாட்டர் ஃபால்ஸை கீழே போய் பார்க்குறத அவாய்ட் பண்ணிடலாம். பிகாஸ் இறங்கி போகிறதே கஷ்டம், ஃபால்ஸை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஏறுறது பயங்கர கஷ்டம். டாப்லேருந்து பார்க்குறப்போ கூட அவ்வளோவா ஃபீல் ஆகலை, பட் கீழேருந்து பார்க்குறப்போ அதிரப்பள்ளியோட ரியல் பியூட்டியை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நிறைய கூட்டம் இருந்துச்சு. இத்தனைக்கும் இந்த ஃபால்ஸில் குளிக்கிற ஆப்ஷன் கூட இல்லை. இருந்தாலும் இந்த ஃபால்ஸை பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டுமே இத்தனை பேர் வராங்க. அண்ட் இந்த ஃபால்ஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் பின்னாடி ரோட் வழியாக ட்ராவல் பண்ணி போனால் சாப்ரான்க ஃபால்ஸை பார்க்கலாம். அதிரப்பள்ளியில் இவ்வளோ தண்ணி விழுறதுக்கான இன்னொரு ரீசன் வளைச்சல் ஃபால்ஸ். ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி அதிரப்பள்ளியில் எடுத்த டிக்கெட் இந்த வளைச்சல் ஃபால்ஸில் யூஸ் ஆகும்.
இந்த வளைச்சல் ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஒரு சின்ன ப்ளே ஏரியா இருக்குது. அண்ட் இந்த வளைச்சல் ஃபால்ஸ் மற்ற ஃபால்ஸ் மாதிரி டாப்லேருந்து இல்லாமல் ஒரு மாதிரி சரிவாக இருக்கிறதால வாட்டரோட ஃபோர்ஸும் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் சவுண்டும் பயங்கரமாக இருந்துச்சு.